ஆகும்னு தெரியும். இந்த மீட் பால்ஸ் எல்லாம் என்னமா சுவையா இருக்கு. இன்னைக்கு இதை தின்னு விட்டு அந்த மரத்தை வெட்டுற வெட்டுல அந்த பாசிங்க தான் சந்தோஷப்பட போறான்னு பாரு. டேய் தம்பி, அத கேட்டியாடா? விக்கி பையன் ஏதோ சொன்னானே, ஏதோ மரத்தை வெட்ட போறேன்னு சொன்னான்ல. ஆமாடா கேட்டேன். அது மட்டுமா அவன் கையில கொண்டு போறான்ல, பார்க்கவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலடா. வாடா நம்ம போகலாம். 1 2 3. என்ன ஒண்ணுத்தையும் காணோம். இந்த ரூமே வித்தியாசமா இருக்கு. டேய் அண்ணா, என்னடா கதவு தானா முடிக்கிச்சு? டேய் அண்ணா, திறக்க மாட்டேங்குதுடா. என்னடா நடக்குது இங்க? ஒண்ணும் புரியலையே. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா. வாங்கடா கரடிகளா, நான் விரிச்சு வச்ச வாடையில வாட்டமா வந்து சிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமாடா? என்ன விளையாட்டோ? நல்ல ஜாலியா இருக்குமே. சூப்பர். தம்பி, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாதடா. இந்த வீடு பூட்டியதாண்டா இருக்கும். ஆனா இதை திறக்கிறதுக்கு ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். இல்லனா வேற வழி இல்ல. நான் இதை நம்ப மாட்டேன்டா. எனக்கு ஒன்னும் சாவி தேவையில்லை. உங்களால தப்பிக்க முடியாதுன்னு நான் தான் சொன்னா இல்லையா? தலை கீழே நின்னாலும் சரி, உங்களால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம். அவ்வளவுதான்டா. சரி, அண்ணன் போயிட்டு வரட்டுமா? எப்பா, இந்த ஒரு இடத்த கட்டி முடிக்கிறதுக்கு 4 மாசம் சம்பளமும் 1 வருஷம் டைமும் நம்மளுக்கு வீணா போச்சுப்பா. ஆனா ஒரு வழியா அந்த கரடி பசங்களுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணியாச்சு. இனி அட்டகாசமா இருக்க போகுது. என்னோட மூளையை பார்த்தா எனக்கே கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கே. அந்த கரடி பசங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சாவியத்தான். ஆரம்பிக்கடா என்னோட செல்ல தம்பிகளா, தேடுகடா. நம்ம எப்படி போறது? இவன் வேற எதையுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம போர் அடிச்சு செத்துருவோமே. ஹலோ, என்னய்யா? ஹலோ, சொல்லுங்க ஐயா, என் முதலாளி. நானா? கரடிகளை பத்தி அனுப்பின வெயில நீங்க பாத்தீங்கல்ல, அதனால எனக்கு வேலையா இருக்கு. போன நீங்க வைங்க. இந்த கரடிகளை ஒரு வழி பண்ணாம நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்ன எதுவும் பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க? வர வர இவங்க ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க. பேசாம நாமளே இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமா? என் மூளை யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆயிடுச்சுடோ. தம்பிகளா, ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க. அதனால நான் ஒரு குழு தரவா? அங்க இருக்கிற டேபிளுக்கு கீழே குடிஞ்சு தேடி பாருங்க. என்னது டேபிளா? ஏட்டா, ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டீங்களா நீங்க? டேபிளுக்கு கீழே தானடா அது இருக்கு. கண்ணை எங்கடா வச்சிருக்கீங்க? என்ன தரையிலையா? இதோ இங்க இருக்கு. ஆமாடா, இப்ப இத வச்சு நம்ம கதவை திறந்துடலாம். திறந்துடு. நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல. டேய் அண்ணா, மன்னிச்சிடுறோ. அடே குண்டு சட்டிகளா, அந்த சாவியை போட்டா கதவு திறக்கணும்னு சொன்னானா நானு? கிறுக்க பசங்களா, அங்க லாக் ஏதாச்சும் இருக்குதான்னு கண்ணை திறந்து பாருங்கடா. இங்க ஒரு லாக் இருக்கு. என்னது இது? பஸ்ஸுலா? ஒரு பீஸ வேற காணுமே. அதே தாண்டா, அந்த மிஸ்ஸிங் பீஸை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த குழு என்னங்கிறத காட்டும்டா. ஜாலியா இருக்குடா. போட தம்பி, தேடி பாரு. ஓகே. எல்லா இடத்துலயும் தேடி வச்சுட்டோ. இந்த லாகருக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டேய் அண்ணா, பாரு, அதோ அங்க இருக்கு. சூப்பரா தம்பி. இருடா, நான் எடுக்கிறேன். எட்ட மாட்டேங்குதே. கோட் ஹேங்கரையும் ஒயரையும் யூஸ் பண்ணி அந்த பசுல்ஸை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். எல்லாம் பிளான் படி பக்காவா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என் புத்திசாலி தரது மேல நானே கண்ணு வைக்கிறோடே. அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. புஞ்சைரா வரேன். சுத்தண்டா, இவங்க 2 பேரும் வடிகட்ட முட்டாளால இருக்காங்க. டாய், இங்க கொஞ்சம் பாருங்கடா. ரூம்ல இருக்கிற எதையாச்சும் வச்சு பயன்படுத்த முடியுதான்னு பாருங்கடா. ஓ அச்சோ, நல்ல நேரத்துல இப்படி முட்டிக்கிட்டு வருது. இவங்களையே இப்படியே விட்டுட்டு போக முடியாது. நாம இல்லாத நேரத்துல இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற பொருட்களா? தம்பி இங்க வாடா. இதோ வரட்டும். இங்க இருக்குதுல நம்ம என்னத்தடா யூஸ் பண்றது? டேய் அண்ணா, இங்க நெட்டும் போல்டும் இருக்குடா. அத வச்சுக்கடா, எப்ப வச்சு நம்மளுக்கு உதவுண்டா. ஏன்டா இப்படி 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?
டேய் அண்ணா என்ன சொல்ற? அதை எடுக்கிறதுக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி அங்க பாரு. யா அந்த கவுச்சை நம்ம யூஸ் பண்ணலாம்டா தம்பி. அதை நகர்த்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. டேய் அண்ணா என்னால முடியாது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுடா. டேபிள வச்சு ட்ரை பண்ணா என்ன ஆச்சு பார்த்தல? அது என்னமோ வாஸ்தவம் தான்டா. அந்த லாகர் விக்க இது வேலைக்காகாது, சுத்தமா வேலைக்காகாது. அச்சோ திரும்பவும் வயிறு கலக்குதே. இந்த வர இரு தம்பி இங்க வாடா. இந்த வரண்டா. என் தோல் பட்டையில ஏறி நின்றா. இது நிக்கிறேன்டா. இது கல்லாட்டடா. டேய் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டடா. இந்த மாதிரி இந்த கேம் நீங்க விளையாட கூடாது. ஒயரையே ஆங்கரையே வச்சு தான்டா அதை எடுக்கணும். டேய் நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. கொஞ்சம் இருடா. என்னடா கவனிக்க மாட்டீங்க? இந்த பாருங்கடா, இந்த ஒயரையும் கோட் ஹேங்கரையும் யூஸ் பண்ணுங்கடா. நேரா நின்றா தம்பி. அச்சோ என் இடுப்பு போச்சு. இது என்னது? அந்த பீஸ் கிடைச்சிருச்சு. அட்டகாசமா அசைஞ்சிராடா தம்பி. அடே உங்களா ஏன்டா நான் சொல்ற சிம்பிளான விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணணும்னு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி நீங்க தோத்து போயிட்டீங்களடா. அடே இங்க பாருங்கடா, இதுதான்டா உங்களுடைய கடைசி சான்ஸ். அச்சோ கதவு மூடுங்க. கதவு தர கதவு. ஆமா அது நான் தான். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. சொல்றத கொஞ்சம் கேளுடா. அச்சோ வகையா மாட்டிக்கிட்டே. இதுதான் கடைசி பீஸ். டாடா. ஓ வாவ். இதுக்குள்ள என்னடா இருக்கு? இது சுத்தி. அதுக்குள்ள ஒரு சாவி இருக்குடா. அது எதுக்கு? அச்சோ திரும்பவும் எனக்கு வயிறு கலக்குதே. அடே நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் பாத்ரூமுக்கு போகணும், என்ன விட்டுருக்கடா. இங்க ஒரு சுத்தி இருக்கு. சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. அது திரும்பவும் அந்த புக்கை தான் போய் பார்க்கணும். இப்ப யாவது நான் பாத்ரூம் போகட்டுமாடா? உன்னை பாத்ரூமுக்கு போக விட மாட்டேன். முதல்ல எங்களுக்கு பதில சொல்றான். எல்லாத்தையும் திடீர்னு மறந்து போயிட்டேடா. இதை வச்சு உனக்கு ஞாபகத்தை கொண்டு வருமா? அச்சோ நிஜமாவே உன்கிட்ட உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேண்டாடா தம்பி வேண்டாடா. சரி இருக்குப்பா நான் சொல்றேன். எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. எதுக்குள்ளேயே மறைச்சு வச்சது. அந்த செவுரு இருக்குல்ல. உன்னை இங்க இருந்து போகலான்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன போக விட்டுடுங்கடா. இதுக்கு மேலேயும் என்னால தாங்க முடியாது. ஆஹா பாத்ரூம் திறந்துருச்சு. டைனமிக்கா. ஹேய் லோகர் வே. ஐயோ வர மாட்டேங்குது. இந்த நேரத்துலயா பெல்ட் போய் சிக்கணும். கிடைச்சிருச்சு. நான் வரமாட்டேன்டா. கொஞ்சம் விட்றா என்னைய. இத பத்தி சொல்றியா? சொல்றா. சொல்றியா இல்லையா? கொஞ்சம் இருடா. இங்க ஏதாவது வத்தி புட்டி இருக்கோ? இதோ இருக்கு. இதுக்கு மேல என்னடா பண்ண போறீங்க? இங்க பாரு, கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். வேணாம் அப்படி பண்ணாதடா. கொஞ்சம் இருங்கப்பா, நானே சொல்றேன். நாம ரெடி கொண்டது நமக்கே மறந்து போச்சு. நாம இப்ப வேற பிளான போடுவோம். இங்க பாருங்கடா தம்பிகளா, அங்க டயர் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. இங்க பாருங்க, அதுக்குள்ளதாயா இருக்கு. உண்மையை தானே சொல்ற? இந்த சமயத்துல உங்ககிட்ட போய் சொல்லுவடா ஐயா. திரும்பவும் நாம சொன்னதை கேட்டு இவங்க 2 பேரும் ஏமாந்து போறாங்க. நல்லா ஏமாந்து போக்கடா. தூக்கி போட்டான்டா. ஐயோ இது பத்த வச்சிருக்கு. என்னடா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பண்ணு. தம்பி தூக்கி போடுறான். ஐயா வாட தம்பி ஓடிடா. சூப்பர். நான் எஸ்கேப் பண்ணுவோம். போயிட்டு வரோம். என்னடா ஏமாத்துறீங்க? குக்கிங்கிட்டு இருக்கிற நேரத்துல முழுசா எஸ்கேப் ஆயிட்டீங்களா?
விடியல் இன்னைக்கு காலையில நல்லா பிரைட்டா இருக்கு. ஏ ஃபெபியன், ஏ ஃபெபியன், நான் இல்லாதப்ப வீட்டை நீதாப்பா பாத்துக்கணும். இங்க பாருப்பா கண்ணு, உனக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேணும்னா வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு பத்தியா, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, நான் கொடுக்குறேன். செஞ்சிருவோம். யோ ஃபெபியனு, சுத்தம் பண்ண சொன்னா என் மூக்குல நெடியார் அளவுக்கு பண்றியா? பார்த்து பண்ணு. என்கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசினது கிடையாது. ஒரு நிமிஷம் நான் இதை மறந்தே போயிட்டேன். நம்ம சீக்கிரட் வெப்பன் தேவையில்ல, ஏன்னா அங்கதான் கரடி பசங்க இருக்காங்களே. ஓ சரி, போய் மீனை சாப்பிடுவோமா? அந்த ஹாலோவின் பார்ட்டிக்கு இந்த செலிட்டன் எதுக்காக போகாம இருந்துச்சு? ஏன்னா அது போறதுக்கு பார்ட்டிக்கு யாருமே இன்வைட் பண்ணலையா? சின்னவன் வந்திருக்கானா? இதை வச்சு ஒரு விளையாட்டு அண்ணன் மட்டும் என்கிட்ட இந்த ஆப்பிள் கேட்டானோ இந்த ஜோக் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அப்பதான் அவன் அதை கேட்டு சந்தோஷமா சாப்பிடுவான். அச்சச்சோ, குடிச்சிட்ட பாத்தியா? லாகர்விக் வீட்டுக்கு எப்படி வந்த? முதல்ல இங்க எது சீக்கிரம் போகணும். இவனை நான் இங்க வர வைக்க வேண்டிய அவசியமே இல்ல போல. அவனவே வந்துட்டானே. நல்ல வேளை யாரும் நம்மள பார்க்கல, எஸ்கேப் ஆயிருவோம். என்னது இது? சாக்லேட். சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை சாப்பிடாம நான் விட மாட்டேன். நான் தரமாட்டேன்னு ஏற்கனவே அது என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு தெரியும்ல. யாரும் முதல்ல பாக்குறாங்களோ அவங்க தான் எடுத்து சாப்பிடணும்டா பேபி. அப்படின்னா இந்த கரடிக்கு ஸ்வீட்னா பிடிக்குமா? அப்போ நமக்கு தேவையான வேலையை அவனை வச்சு செஞ்சிடலாம். ஏன் கண்டியே என்னால நம்ப முடியலையே. என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. பெஸ்டான கேட்டுக்கு பெஸ்டான ஃபுட். எந்த வேலையும் செய்யாம நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்குமே. நான் பெரிய மேதாவி. ஏய் இரு கொஞ்சம் குட்டி தம்பி. லாகர்விக் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வரமாட்டான். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? எனக்கு அது உசுரு. நான் நினைச்சது சரிதான். இந்த வீட்டை மட்டும் நீ சுத்தம் பண்ணா உனக்கு ஒரு சாக்லேட் தரேன். ஓகேவா? ஒரு சாக்லேட்டுக்கு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணணுமா? முடியாதுடா. சரி விடு, நான் உனக்கு 2 தரேன். என்ன 2? அப்ப 1 எனக்கு, இன்னொன்னு அண்ணா பையனுக்கு. அப்ப நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓகே, ஒத்துக்கிறேன். டீல். என்னடா வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு? தேவையான சாக்லேட் பார் நான் கண்டிப்பா கொடுக்கிறேன். ஓ அப்படியா? சரி, நான் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். அங்க மாப்போட மறந்துடாத. டப்ளு, இப்ப நீ என்ன பண்ணிருக்க பாரு. சரி, இவ சாப்பிட ஃப்ரிட்ஜ்ல என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். ஏய், ஃப்ரிட்ஜ் விட்டு வெளியில வரியா? சரிடா, சரி சரி, அத திரும்ப தொட மாட்டேன். ஒரு வழியா வேலை முடிஞ்சது. ஏய், எனக்கு தரேன்னு சொன்ன சாக்லேட்டை குடு. குடுடான்னு சொல்றேன்ல. நீ தானே சொன்ன தரேன்னு. இப்ப தராம என்ன பண்ணிட்டு இருக்க? குடு. காலி பண்ணு முதல்ல. ஏய் கொஞ்சம் இரு. எங்க இன்னொன்னு காணோம்? எனக்கு 2 சாக்லேட் தரேன்னு தானே சொன்ன. இன்னொன்னு தராம நீ எங்க எஸ்கேப் ஆகுற? அதுதான் 2வது பார். என்ன தைரியம் தான் என்ன ஏமாத்திருப்போம். எனக்கு இன்னும் சாக்லேட் பார குடுடோ. ஏய் இங்க பாரு, இந்த இடத்தையே நாசம் பண்ணிட்ட. ஆமாண்டா, இதை விட நான் மோசமாக்குறேன் பாரு. இல்ல வேணாம் வேணாம் வேணாம், தொடாத. அத கீழே வை. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அந்த வேஷம் மட்டும் கீழே வை. அப்படின்னா சாக்லேட்டை குடுடா, இப்பவே குடுடா. இல்லன்னா என் கையில இருந்து இது நழுவி வந்து விழுந்துடும். சரி அப்படின்னா குடு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. 5 வரைக்கும் என்ன ஒழுங்கா கொடுத்துரு.
என் அண்ணன் மட்டும் நான் பண்ணதை கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவான். இப்ப அவனோட முகத்தை பார்க்கணுமே. அட கடவுளே, இடம் திரும்ப நாசமாயிடுச்சு. இத மட்டும் இந்த விக்கு பார்த்தனா என் கதையை முடிச்சிடுவான். இது எல்லாம் எனக்கு தேவைதான். திரும்பவும் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னது உண்மையாவா சொல்ற? விக்கோட வீட்டை முழுசா சுத்தம் பண்ணா இந்த ஒரே ஒரு முள்ளங்கியை தான் எனக்கு தருவியா? என்னன்னு சொல்ல. ஆமா தரேன். ஆனா என்கிட்ட இருக்கிற முள்ளங்கி வீடு அளவுக்கு பெருசா இருக்கும். பாத்தியா? சரி, நான் என் வேலையை முடிச்சிடுறேன். ஓ, அந்த பெரிய முள்ளங்கியை சீக்கிரமா வாங்கிடுறேன். அது ஒரேடியா பெரிய முள்ளங்கியை சாப்பிட்டாதான் என் வயிற்று பசியெல்லாம் தீரும். வாவ், நினைச்சதை விட வேலையை வேகமா முடிச்சிட்டான். உண்மையாவே எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி ஓடிடுவோம். நான் வேலையை முடிச்சிட்டேன். இப்ப அந்த முள்ளங்கி என்கிட்ட கூடப்பா. என்ன யோசிக்கிற? எங்க என்னது உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை விட மாட்டேன். கதவை தொடர்றதை கேளு. என்ன பண்ணாலும் தர மாட்டேன். எனக்கு கொடுத்துற. தேவியன், என்னையே நீ ஏமாத்த பார்த்தல. அச்சச்சோ, அச்சச்சோ, இப்போ என்ன பண்ற? வேண்டாம். பெரிய பிரச்சனையில இன்னைக்கு நம்ம மாட்ட போறோம். இனிமேலாவது யாரையும் ஏமாத்தாம இதான் வாங்கிக்கோ. அச்சச்சோ, இது நம்ம எப்படியாவது க்ளீன் பண்ணி ஆகணும். அதுவும் விக்கு வரதுக்கு முன்னாடி. இன்னமும் ஒரே ஒரு மரம் தான். அப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மரம் நமக்கு லக்கியா இருந்தா நல்லா இருக்கும்ல. மரத்தை வெட்டாத. என்கிட்ட வராத. ஓடாத, நில்றா. சொல்றல, ஓடாத. உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். எங்கடா போச்சு அது? வந்துரு கிடைச்சிரு. கிடைச்சிருச்சு. நல்ல நேரத்துல இது கிடைச்சிருக்குப்பா. எங்க போனாம? இவனுக்கு ஒளியறதுக்கு கூட தெரியலடா. ஹலோ, என்னதுடா இது? ஹாய் குட்டி பையா, இந்த பக்கமா ஒரு சொட்ட தலையை ஓடுனதை நீ பார்த்த? யோசிக்கிறேன். அந்த பக்கம் போனதே பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ்டா தம்பி. இந்த ட்ரெஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த போனஸ் கிடைச்சிரும். அது கிடைச்சதுன்னா நாமளும் பணக்காரன் ஆயிடலாம். என்னடா இது? நம்ம இடத்துக்கு என்னடா ஆச்சு? என் பட்டரை யாரா பட்டி பார்த்தது? ஏதோ புயல் வந்துட்டு போன மாதிரிலாம் இருக்கு. அப்படின்னா இங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. சரி, உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன நடந்துச்சு? என்னடா இது? நல்ல வேளை, நமக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னொரு முட்டாப்பைய வந்துட்டான். ஹலோ, ஹாய்டா கண்ணா. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் இதை உனக்கு கொடுப்பேன். இந்த டீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படி வா? என்னடா அப்படி வச்சிருக்க நீ? என்னுடைய அழகான வீடு. பாத்தியா, இங்க இருக்குல்ல, அப்படி இங்கேயும் தான். இடம் முழுக்க என்ன பளபளன்னு க்ளீன் பண்ணி வை. என்ன லாகர் வீக் திரும்ப வந்துருவான். அதனால சீக்கிரமா வேலையை முடி. இப்போதான் எனக்கு புரியுது. நான் விட்டுட்டு போனதை விட ரொம்ப மோசம் பண்ணி வச்சிருக்கியாடா. உன் கதை அவ்வளவுதான்டா. இப்ப உன்னை என்ன பண்ண போற மட்டும் பாடுறா. அடி வாங்கறதுக்கு தயாராகிறா நீ. ஒழுங்கா வேலையை பாரு. சீக்கிரமா வேலையை செய்யணும்னு சொன்னா இப்படி சோம்பேறித்தனமா இருக்கியா? பாருடா, வேலையை வேகமா பாரு.
எப்படி அழகான இருக்கு. பேசாம நம்ம ரேஸ் கார் டிரைவரா ஆயிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தாயா. எம்பிட்டு அழகான மரம். பார்க்கவே கண்ணு அசத்தலா இருக்கு. இதை விட்டு வெட்டி கூறு போட்டா எப்படி இருக்கும்? யாரும் அது தூக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்றது? அந்த கரடிகளை இங்க காணோம். சீக்கிரமா வேலையை முடிப்போம். என்னடா கீழே இவ்வளவு காய்ச்சா இருக்கு? ஆமா, அது என்னது? இது என்ன மிஷின்ட்ரியா? நிறைய மக்கள் இங்க வந்து போற மாதிரி இல்ல இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமோ? சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நான் இப்போ மனசார கேட்க போற ஆசையை நிறைவேற்று பூதமே. என்னைய பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டுரு. சரி, வேலையை பார்ப்போம். நம்ம லாகர்விக்கு கரடிங்க வந்துருச்சுங்க. வேடாப்பா, என்கிட்ட வராதீங்கப்பா. முழு சக்தியோட அடிச்சு பார்க்க மேடம். இப்ப போறடோ. இங்க பாத்தியோ, இதான் என் சீக்ரெட் வெப்பன். அடுத்த போட்டியில நான் தானே ஜெயிக்க போறேன். லாகர்விக் இது விஷயம் நினைச்சுட்டு இருக்கானோ? சரி, நாமளும் முயற்சி பண்ணுவோம். இங்க பாரு விஷயம், இந்த டிடி அரசு உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கனா? நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அரசே, உங்களுக்கு என்னாச்சு? அரசே, எழுந்துருங்க, எழுந்துருங்க அரசே. என்னாச்சு அரசே உங்களுக்கு? அரசே, பாருங்க அரசே, கொஞ்சம் பாருங்க அரசே. என்னாச்சு உங்களுக்கு? வந்துருச்சு. இன்னும் இது நல்லதா இருக்கு. பப்ளு, உனக்கு எவ்வளவு தெரியும்? நான் அரசாங்கம் நீ வரலையா? இது வரைக்கும் இந்த மரம் இங்க இருக்கிறத நீ கவனிச்சடா? இல்லையடோ. இதுக்கு பேரு தான் விஷன்ட்ரி. விஷன்ட்ரி. நீங்க இந்த மரத்துக்குள்ள ஒரு காயினை போடணும். ஆமா, காயினை போடணும். அதுக்கப்புறம் உங்க மனசுல இருக்க ஆசையை சொல்லணும். ஆமா, சொல்லணும். சொன்ன மறுகணமே உங்க ஆசை நிறைவேறிடும். ஆமா, நிறைவேறிடும். அதேதான், முயற்சி பண்ணி பாருங்க. பாபு, இங்க வா. விஷன்ட்ரிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சொல்ற மாதிரியே போய் அந்த இடத்துல நின்னு என்ன என்னுடைய கோலை கொண்டு வா. என்னடா அரசே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா நீ சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க. என்னுடைய அரசுக்கோள் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதை உடனே கண்டுபிடிச்சு தர முடியுமா? இது மேஜிக் மாதிரி இருக்கு. வர்க் ஆயிடுச்சு. அப்ப நானும் ட்ரை பண்றேன். விஷிங் ட்ரீ, என்னோட ஆசையை நிறைவேத்து. எனக்கு சுகர் பைன் கார்ன் வேணும். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதை சாப்பிட்டதே இல்ல. எனக்கு அதுதான் வேணும். கார்ன் வேணும். நம்மளோட சூப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்கய்யா. காணே. அடுத்தது என்ன? இப்ப கொஞ்சமா மிளகாவை போட்டு அதுக்கப்புறமா காண போடுவோம். சூப்பர்ரா. இங்க வச்சிருந்த காண எங்க போச்சு? நான் என்ன கேட்டேன்? நான் ஒரே ஒரு கார்ன் தானே கேட்டேன். என்ன கொண்டு போறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கா? நான் கேட்டது நிறைவேறவே இல்லையே. அப்ப எங்க கிட்ட நீ பொய்யா சொன்ன டிக்கி? எவ்வளவு தைரியம் தான் மேல குற்றம் சாட்டுவ? ஒண்ணு, இந்த அரசனை மதிக்காம பேசுற உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்படியா? அப்ப நான் கேட்ட சோள எங்க போச்சு? சொல்லு. யாரு அது? நான் பேசிட்டு இருக்கும்போது இத்தனை காண தலை மேல போடுது. இந்த விஷன்ட்ரி உண்மையிலே வேலை செய்யுது. இதையும் வைப்போம். இது போதுண்டோ. அதி பயங்கரமான சக்தி உள்ள மேஜிக் ட்ரீயே. நான் சுகமா படுக்க எனக்கு ஒரு பெட் வேணும். நான் என்ன பெருசா கேட்க போறேன்?
அடிக்குதா? ஹலோ, என்னய்யா? என்னது இன்சூரன்ஸா? தேவையில்லை. நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். அதனால அந்த பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வையா போனேன். இது நல்லா இருக்கு அப்படியா சொல்றீங்க? போட எடுத்ததும் இந்த மாதிரி நல்ல வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். அச்சோ, இது கண்டது டாய்லெட் ரொம்ப இல்லை வழியுது. யாரா வெளியில இருக்கிறது? ஒழுங்கா கதவை திறந்துங்க, இல்லடா அடி எடுத்துருவேன். கதவை வெளியே வாடா, வாடா. என்னோட சோபாவை யாரோ சுட்டுக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க யாரா பண்ணாலும் இருக்கடா, ஆனா நான் உங்களை விடவே மாட்டேன்டா. பசமா மாட்டிக்கிட்டான். வெளியில வாங்கடா. ஓஹோ, அங்க இருக்கீங்களா? இவ்வளவு வேலையும் பார்த்தது நீதானா? அடே குட்டி குறைங்க, எங்கடா ஓடுற? திரும்ப வாடா இங்க. ஆசை நிறைவேறிடுச்சு. என்னோட ஆசை கூட ஒரு விதத்துல நிறைவேறிடுச்சு. என்ன நான் கேட்டது பெட்டு, ஆனா கிடைச்சிருக்கத போரு. ஒருவேளை இதுல படுத்து தூங்கிக்கிறேன். இந்தாங்க அரசே மேங்கோ. கொரட்டை விட்டு ஒரு தூக்கத்தை போறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சமைச்சு வைடான்னோ. சரிடா தம்பி, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது ஸ்டவ்வை பயன்படுத்தி ஏதாச்சும் சமைக்க முடியுதான்னு பாக்குறேன். கூட்டு களவாடுகளா 2 பேரும் இப்ப வசமா சிக்கினீங்களா? சொல்லுங்கடா, சொல்லுங்க. என்கிட்ட இருந்து எடுத்த பொருளா எங்கடா? சொல்லலன்னு வச்சுக்க, கிச்சு கிச்சு பண்ணி ஏன் சொல்லுடுவேன்? என் பொருளா எங்கடா? என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் களவாடிட்டு போவேன். சரிடா, உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாப்போண்டா. ஒழுங்கா இப்ப நீயா சொல்றியா, இல்லடா உன்னைய சுடு தள்ளிட்டு பாடா. என்னதுடா இது? சொல்றா ராஜா. போய் சொல்றியாடா நீ? இந்த குள்ள பாட்டியா வீட்டுல இருந்து களவாடிக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அந்த கரடிக்கு ஒண்ணும் இல்ல. வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. டேய் அண்ணா, டீக்கு நம்மள ஏமாத்திட்டோ. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம லோகர் கிட்ட போய் கொடுக்கணும். தருணமா என்ன? அந்த விக்ரம்களை டார்ச்சர் பண்றதுக்கு முன்ன நாம அவங்களை போய் காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு தானே. அதுவும் சரி. என்னது நீங்களா? என் பொருளை நீங்க எதுக்குடா வச்சிருக்கீங்க? அதோட பார்த்தேன். அப்படின்னா இது எல்லாம் உங்களோட வேலை தானா? ஒழுங்கா என் பொருளை கொடுத்துருக்கடா, இல்லன்னு வச்சுக்கோங்க. பேசாம நம்ம இதை திரும்ப கொடுத்துடலாமா? சரி, நீயே வச்சுக்க. ஆனா நீ முதல்ல அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண வைக். இவங்கள ரிலீஸ் பண்ணணுமா? சரிடா, அதுக்கு ஒத்துக்கிறேன்பா. அப்ப 3 எண்ணத்துக்கு அப்புறம் 2 பேரும் கை பாத்திக்கலாம். 1 2 நான் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. அடே, எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? லோகரிக்கோட வாயிலே விழுந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீ காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. பின்னாடி வந்துட்டான். அசைஞ்சுக்கடா, சுட்டு போச்சுக்கிட்டு மாட்டா. அந்த மோசமான நாத்தம் பிடிச்ச சோஃபாவை நீயே வச்சுக்கடா விக். அதை நானே எடுத்துட்டு போய் குப்பையில போடலான்னு தான் இருந்தேன். நீ சொன்னது சரிதான்டா தம்பி. நமக்கு ஒண்ணும் அது தேவையில்லை. ஆமா, சரியா சொன்ன. நீ அப்படியே போ. என்னுடைய அழகான சோஃபா சேரு, நான் சமைக்க வச்சிருந்த அடுப்பு, இதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா.